வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு பால் பணியாரம். இது காரைக்குடி பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச டிஷ். இந்த பால் பணியாரம் கல்யாண விருந்தில் மாப்பிள்ளைக்கு செஞ்சு பரிமாறுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட் உங்களுக்கு வரணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மற்ற சமையல் வீடியோக்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் தேவையான பொருட்கள் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இது ஒரு 4 பேர் அளவுக்கு டிஃபனுக்கு சாப்பிடலாம். பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே அளவு தான் உளுந்து போடணும். எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு உளுந்து போடணும். உளுந்து 1 டம்ளர், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் ஒரு 4 நுணுக்கி வச்சுருக்கேன். இனிப்புக்கு நான் இப்போ வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர்னாலும் போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. வறுத்து எடுக்கிறதுக்கு ஆயில் 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சிக்க போகிறேன். கடைசியாக உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். அரிசியும் உளுந்தையும் கழுவி 2 மணி நேரம் ஊற வச்ச உடனேயே உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம அரைச்ச உடனே செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா வரும், எண்ணெய் குடிக்காது. இதை நம்ம இப்போ குட்டி குட்டி பால் மாதிரி சட்டியில், எண்ணெய் சட்டியில் போடணும். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்பூனில் எடுத்து மொண்டு ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். இப்போ அடுப்பில் பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாவை அப்படியே கையில் எடுத்து சின்ன சின்ன பாலாக உங்களுக்கு போட்டு கட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. 2 பக்கமும் நல்லா மெதுவாக திருப்பி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பணியாரம் சுட்டு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா திக்காக காய்ச்சின பாலில் வெல்லம் கலந்துருக்கேன். இனிப்புக்கு கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தான் அதில் இருக்கணும். அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது அப்படியே உள்ளே போட்டுடணும். சூடாக வறுத்த உடனே இதில் போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கும். இதில் அப்படியே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி, பாதாம் இதெல்லாம் அப்படியே போட்டு கொடுக்கலாம். ஏன்னா இது நம்ம வர மாப்பிள்ளைக்கு இல்லை ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறது. பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் எப்படி நல்லா அருமையாக ஊறி இருக்கு பாருங்க. இது அப்படியே வாயில் போட்டால் அப்படியே தொண்டையில் தேன் மாதிரி இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதுபோல் என் மற்ற சமையல் வீடியோக்களை என் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சமையல் குறிப்புகள், டிப்ஸ்கள், செய்முறை விளக்கங்களை பார்த்து அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.